அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீராத செய்வினை, ஏவல், இந்த மாதிரி பேய் பிசாசு கோளாறுகள், சரிங்களா, இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள்னால ஒரு நபர் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்லை ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே இந்த மாந்திரிக பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த எந்திரத்தை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வந்தாலே போதும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட எந்த விதமான ஏவலோ பில்லியோ சூனியமோ மாந்திரீக பிரச்சனையோ என்ன செய்யாது, அந்த இடத்துல வேலை செய்யாது. சரிங்களா? அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த எந்திரத்தை பற்றியும் அந்த மந்திரத்தை பற்றியும் இதை எப்படி நம்ம பூஜை செய்து வழிபடுற அந்த சூட்சம ரகசியத்தை பற்றினா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது சத்ரு சம்கார மூர்த்தியாக விளங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். சரிங்களா? ஏன்னா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஒரு சத்ரு சம்கார மூர்த்தி. அந்த கடவுளை நம்ம வணங்கும்போது அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கும்போது தீராத செய்வினையாக இருக்கட்டும், சரிங்களா, ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா செய்வன கோளாறுனால என்ன செய்யணும், உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேர்களுக்குன்னா ஏவல்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மாந்திரிகர் ரீதியாக ஏதோ ஒரு துஷ்ட தேவதைகளை என்ன செஞ்சுருவாங்கன்னா நம்ம உடலில் ஏவி விட்டுருவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய மனநிலையை கெடுக்கும். சரிங்களா? உடலில் ஏதாவது ஒரு பகுதிகளில் நோய் நொடிகளை உண்டு பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளை படுத்த படுக்கையாக முடக்கி போடும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்ட கெட்ட விஷயங்களாக சிந்திக்க சொல்லும். சரிங்களா? அதே போல் நைட்லாம் தூக்கம் வராது. இது போல் ஏகப்பட்ட தொந்தரவுகளில் இந்த ஏவல் பிரச்சனையினால் அவதிப்படுவாங்க. இது போல் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் 95% இந்த பிரச்சனையினால தான் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சொத்து பிரச்சனை. சரிங்களா? அங்காளி பங்காளிகளுக்குள்ள ஏதாவது சொத்து பிரச்சனையில் அந்த இடத்த விட்டு இந்த நபரை காலி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சிடறாங்கன்னா, வீட்டு வாசல்களில் உச்சாடன எந்திரங்களையோ இல்லை செய்வினை எந்திரங்களையோ இல்லை அந்த செய்வினை எந்திரங்களை அந்த மயான சாம்பலில் கீறி அதில் மந்திர உரு கொடுக்கப்பட்டு அந்த சாம்பலை என்ன செஞ்சிடறாங்கன்னா இருக்கிற வீட்டில் ஊதி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? அப்படி ஊதிட்டு போயிட்டாங்களோ இல்லை அந்த எந்திரத்தை வீட்டு வாசலில் புதைச்சி விட்டாங்களோ அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வீட்டில் முதல்ல குலதெய்வம் உள்ளே போகாது. சரிங்களா? ரெண்டாவது, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலைகளை பூராமே அது உருவாக்கும். அப்போனா என்னது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, தூக்கம் இருக்காது, மன நிறைவு இருக்காது. அந்த குடும்பத்தில் உள்ளவெல்லாம் ஒருத்தர் மாற்றி அவங்களுக்குள்ளே பகையாளி வந்து குடும்பம் ரெண்டாக போய் வெட்டு குத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த குடும்பத்தில் என்ன தான் சம்பாதிச்சாலும் காசு தங்காது. சரிங்களா? அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள்னால தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி நோய் நொடிகள்னால கஷ்டப்பட்டு இதனால் மருத்துவ செலவுகள், பண விரைய செலவுகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். அதை விட்டு என்ன செய்வோம், அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, வெளியேகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிறோம். சரிங்களா? அந்த அளவுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய அந்த விஷயங்களை அந்த வீட்டு வாசலில் வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சிடும், வெளியேற வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இது போல பிரச்சனைகள் தான் அதிகமாக இன்றைய காலகட்டத்துக்கு எண்ணற்ற தொடர்பு கொண்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது. அப்போனா இது போல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதற்காக பெரிய பெரிய யாக பூஜைகள், பெரிய பெரிய பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, முறைப்படி இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதி அந்த எந்திரத்தை உங்களுடைய வீட்டு வாசலில் கட்டி 48 நாளைக்கு நான் சொல்லக்கூடிய மூலிகை சாம்பிராணியை நீங்கள் வீடு முழுக்க நீங்கள் போட்டுக்கிட்டு வந்தாலே போதும். என்ன செய்யும், எப்பேற்பட்ட செய்வனை ஏவல் பில்லி சூனியமாக இருந்தாலும் அந்த இடத்துல வேலை செய்யாமல் அழிஞ்சு போயிடும்.
சரிங்களா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த எந்திரம், சரிங்களா. இன்றைக்கும் என்னை தேடி வரக்கூடியவங்களுக்கு, செய்வனைனாலேயோ ஏவல்னாலேயோ துஷ்ட சக்தினாலேயோ பாதிக்கப்பட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த எந்திரத்தை தான் நான் எல்லாருக்கும் பூஜை செய்து கொடுத்து அனுப்புவேன், சரிங்களா. இந்த எந்திரத்தை நான் என்னட்ட தான் செஞ்சு வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. என்னட்ட வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. இந்த வீடியோ பதிவுலையே இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத முறையை தெளிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் ஒரு 7க்கு 7 அப்படிங்கிற அளவில் என்ன செஞ்சுங்கன்னா ஒரு செப்பு தகட்டை கட் பண்ணி எடுத்து இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்குன்னா 4 எந்திரமாக எழுதிக்கிங்க, சரிங்களா. 4 எந்திரமாக எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பசும்பால், மஞ்சள், சரிங்களா, சந்தனம், இந்த 3 இதுலேயும் அபிஷேகம் பண்ணி அந்த 4 எந்திரத்துக்குமே சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் பச்சரிசியோ இல்லை நவதானியமோ இல்லை நெல்லோ பரப்பி அந்த 4 எந்திரத்தையுமே வச்சு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து அந்த எந்திரத்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு இந்த எந்திரத்தை எந்த நேரத்தில் எழுதணும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் எழுதலாம், இல்லை அப்படின்னா எல்லா நாட்கள்லையுமே எழுதலாம். அப்படின்னா அந்த நாட்களில் ராகு கால நேரம் எப்போ வருது அப்படின்னு காலண்டரில் பார்த்துட்டு அந்த நேரத்தில் இந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிங்க, சரிங்களா. இப்படி எழுதி முடிச்சுட்டு நான் சொன்னது போல் தேங்காய் பழம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை போட்டு முடித்த பிறகு இந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 தினங்கள் இந்த எந்திரத்துக்கு ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 36 நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். இந்த மந்திர உரு கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவும் சுத்தபத்தமாக பயபக்தியோடு மது சூது இந்த மாதிரி குடும்பங்களோடு இருக்கிறது, சரிங்க, ஒன்றா இருக்கிறது இதெல்லாம் கூடாது. ரொம்பவும் ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி விரதம் இருந்து இந்த மந்திர உரு கொடுக்குறோமோ அதே போல் மந்திர உரு கொடுத்து இந்த எந்திரத்தை ஒரு கருப்பு துணியில் 4 கருப்பு துணி எடுத்துக்குங்க ஒரு சதுரமாக, அந்த துணியில் சுருட்டி அப்படியே மஞ்சள் நூலை வச்சு உங்களுடைய வீட்டு திசை 4 திசையிலையுமே ஆணி அடித்து இந்த எந்திரத்தை அப்படி கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்த செய்வினை ஏவல் பில்லி சூன்யமாக இருந்தாலும் அந்த இடத்துல வேலை செய்யாமல் போயிடும். நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய பெரிய கேரளாவில் போய் செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட செய்வினைகள் செஞ்சுருந்தாலும் சரி, இந்த ஒரு எந்திரம் இருந்தாவே போதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாந்திரிக விஷயங்கள் எல்லாத்தையுமே செயலக்க வச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமான சக்தி வாய்ந்து கொண்டது தான் இந்த எந்திரம். இது ஒரு ஏவல் தொந்தரவுனால ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரி, இல்லை பேய் பிசாசுனால ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தாயத்தில் அடைச்சி அவங்க கழுத்தில் கட்டிக்கிற ஒரு கருப்பு கயிறு போட்டு கழுத்தில் கட்டிக்கிட்டாலும் சரி, இடுப்பில் கட்டிக்கிற சொன்னாலும் சரி, கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த தாயத்து கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க உடலில் எந்த விதமான தீய சக்தி ஏவல் பில்லி சூனியங்களும் பக்கத்தில் அண்ட முடியாது. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த இந்த எந்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் ஸ்க்ரீனில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டேன். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட அதற்கு உண்டான குருதட்சணையை நீங்கள் செலுத்தி இந்த எந்திரத்தை நம்மள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறலாம். இதற்காக நீங்கள் வீட்டில் போய் பெரிய பெரிய பூஜைகள் செஞ்சு பெரிய பெரிய யாகங்கள் பண்ணி இந்த செய்வனை நீக்கணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா. இந்த ஒரு எந்திரத்து மூலியமாகவே எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம சரி பண்ண முடியும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பூஜை நீங்கள் அமௌண்ட்டு கட்டி பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா கொரியர் மூலியமாகவே இந்த எந்திரத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வசதியை ஏற்படுத்தி தரோம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாலும் சரி, வெளி ஊரில் இருக்கக்கூடியவங்களாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் வசதி பண்ணி தரப்படும். நீங்கள் வேணும்னா நம்மள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.